சென்னை எழும்பூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். சேகர், விஜயகுமார், பாபு என்கிற சந்திரசேகர், டால்பின் ஹரி, சையத் ரசூல், வான்மதி கதிரவன், சுந்தர்ராஜன், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள் கட்சி, எஸ்டிபிஐ உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் நண்பர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகளுக்கும், தங்கைகளுக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா உங்களுக்கு. 10 நாளா கிட்டத்தட்ட 40 சட்டமன்ற தொகுதியில் போய் பேசி பிரச்சாரம் பண்ணி, உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கிறது பிரச்சாரம் பண்ணி, இன்னைக்கு 45வது தொகுதியா இன்னைக்கு எழும்பூர் வந்திருக்கிறேன். உடம்பு சரியில்லை, பேச முடியல, தொண்டை போயிடுச்சு. மருத்துவர்கள் 2 நாள் பேசக்கூடாது, வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. என்னால வீட்டுக்கு உள்ள உட்கார முடியாது. தேர்தல் 23ஆம் தேதி தேர்தல். இன்னொன்னு தெரியுமா, முக்கியமான விஷயம், நானும் வேட்பாளர் தெரியுமா உங்களுக்கு. இந்த தேர்தல் நானும் போட்டி போடுறேமா. நான் அடிக்கடி மறந்துடுறேன், நீங்க ஞாபகப்படுத்தணும். என் தொகுதி எந்த தொகுதி தெரியுமா? சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில 2வது முறை போட்டி போடுறதுக்கு தலைவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. நான் இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். நான் என் தொகுதி போகாம இங்க எழும்பூர் தொகுதிக்கு சகோதரர் தமிழன் பிரசனாக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? என் தொகுதி வெற்றியை விட இந்த எழும்பூர் தொகுதி வெற்றி முக்கியம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட, என்னோட வெற்றியை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல எழும்பூர் தொகுதியில சகோதரர் தமிழன் பிரசன்னாவை நீங்க வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் நடத்தி காட்டுவீங்களா? இந்த முறை சூப்பர் வேட்பாளரை தலைவர் உங்க கையில ஒப்படைச்சிருக்கிறாரு. தமிழன் பிரசன்னாவுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க தேவையில்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச முகம் தான், தெரிஞ்ச நபர் தான் தமிழன் பிரசன்னா. தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சவர் தமிழ் பிரசன்னா. எழும்பூர் தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க அவருக்கு தெரியும். தொலைக்காட்சி விவாதங்களா இருக்கட்டும், கழக மேடைகளா இருக்கட்டும், சொற்பொழிவுகளா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்முடைய கொள்கைகளை ஆணித்தரமா எடுத்து வைக்கக்கூடியவர் தான் சகோதரர் தமிழ் பிரசன்னா அவர்கள். எதிரணியினர், குறிப்பா சங்கிகள், அடிமைகள்லாம் சகோதரர் தமிழ் பிரசன்னா வராருன்னு தெரிஞ்சாலே போதும், பார்த்தாலே ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய கொள்கை அதை வச்சு அடிச்சு ஓடுறவர் சகோதரர் தமிழ் பிரசன்னா. கருத்து பணி, பேச்சு பணியில் இருக்கக்கூடிய தமிழ் பிரசன்னா இன்னைக்கு மக்கள் பணியில உங்களுடைய ஆதரவு கேட்டு வந்திருக்கிறார். மக்கள் பணி செய்யணும்னு உங்க ஆதரவு கேட்டு வந்திருக்கிறாரு. அவரை நீங்க கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு இந்த முறை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? சென்ற முறை இந்த எழும்பூர் தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், அந்த திட்டங்கள் எல்லாம் சொல்லி உரிமையோட வாக்கு கேட்க நான் வந்திருக்கிறேன். 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதுப்பேட்டை பகுதியில காவலர் குடியிருப்புகள் கட்டி கொடுத்துக்கிறோம். 78 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல டாக்டர் சந்தோஷ் நகர்ல தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு அடுக்குமாறு குடியிருப்புகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அதிநவீன உபகரணங்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கன்னிமாரா நூலகம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம் 16 கோடி ரூபாய் செலவுல ஒலிம்பிக் தரத்திலான புதிய செயற்கை இழைதளம் ஹாக்கி டர்ஃப் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். கலைஞர் நூற்றாண்டு பார்வையாளர் கேலரி கட்டி கொடுத்திருக்கிறோம். கேசவ பிள்ளை பூங்கா குடியிருப்புல கால்பந்தாட்ட மைதானம், உடற்பயிற்சி கூடம், குடியிருப்பு. அதே போல இந்த குடியிருப்புல 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குடிநீர் தொட்டிகள், சிறு கடைகள் உள்ள பணிகள் பண்ணி